புதிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட விஜய். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட வெளிநாட்டினர் எப்படி யார் மூலம் தமிழ்நாட்டுக்குள் வந்தார்கள்? மத்திய உளவுத்துறை கையில் சிக்கிய அதிர்ச்சி ஆதாரங்கள். உச்சநீதிமன்ற கூண்டில் ஏறப்போகும் விஜய். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த விஜய் அரசியலுக்கு வருவார் என்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் தாய்மார்களும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள். அதற்கு முன்பு வரை விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டதில்லை. சினிமாவில் மட்டுமே நடித்துக் கொண்டு வந்தார். என்றாலும் அவர்தான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் காப்பாற்றப் போகிறார் என்று நினைத்துக் கொண்டு அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் தாய்மார்களும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள். அதோடு தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைத்தார்கள். இதனால் முதல் தேர்தலிலேயே 35% ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் விஜய். அந்த வகையில் எம்ஜிஆரை போன்ற முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றுள்ளார் விஜய் என்றாலும் அவரது வெற்றியின் பின்னணியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருப்பதாக பல செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக தற்போது வெளியாகியுள்ள ஒரு செய்தி தமிழக அரசியல் கட்சிகளை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதாவது விஜயின் விசில் சின்னத்துக்கு ஏராளமான வெளிநாட்டவர் வாக்களித்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி ஓட்டளித்த 25 பேர் வெளிநாடுகளுக்கு திரும்பிய போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு தற்போது அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், இந்திய முஸ்லிம் போன்ற கட்சிகள் ஆதரவு பெற்று விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர்கள் 25 பேர் விஜய் கூட்டணியில் இணைந்துள்ளார்கள். இதுவும் தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இன்னொரு கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பதன் பின்னணியில் மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் விஜயை வெற்றி பெற வைக்க சட்டவிரோதமாக வெளிநாட்டவர் வாக்களித்திருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களெல்லாம் யார் மூலமாக எப்படி தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள், அவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை ஏற்படுத்தி கொடுத்தது யார் என்பது குறித்த பல தகவல்களையும் தற்போது மத்திய சட்ட அமலாக்கத்துறை புலனாய்வு செய்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வெளிநாடுகளிலிருந்து வந்த அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிலேயே தங்கி இருந்துவிட்டு தங்களது நாடுகளுக்கு திரும்ப முயற்சிக்கும் போது சிக்கியுள்ளார்கள். அதோடு அவர்களின் கை விரல்களிலிருந்து ஓட்டு போட்டதற்கு வைக்கப்பட்ட அடையாள மை அவர்களை காட்டி கொடுத்திருக்கிறது. அதையடுத்து கை விரலில் ஓட்டு போட்டதற்கான மை மற்றும் வெளிநாட்டு பாஸ்போர்ட்களை வைத்திருப்பவர்களை பிடித்து விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட சர்வதேச விமான நிலையங்களில் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இந்த சோதனைக்கு பிறகு நேற்று வரை 25 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று மேலும் 2 பேரும் கைதாகியுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்கிறார்கள். குறிப்பாக இப்படி கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள் என்றும் இவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு சென்று குடியுரிமை பெற்றவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. ஆனால் இவர்களிடத்தில் தமிழ்நாட்டில் அவர்கள் வசிப்பது போன்ற ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை உள்ளதாம். இதை பயன்படுத்திதான் அவர்கள் சட்டவிரோதமாக தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் தாங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இப்படி கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு நபர்களிடத்தில் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்தல், சட்டத்தை ஏமாற்றி வாக்களித்தல், விசா விதிமுறைகளை மீறுதல், குடியுரிமை மறைத்தல் ஆகிய சட்டங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவதற்கு வெளிநாடுகளில் இருந்து வந்த 27 பேரை தொடர்ந்து இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து வரும் மற்றவர்களையும் பட்டியலெடுத்து அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த உளவுத்துறையும் காவல்துறையும் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள். அதோடு முறையான வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பும் நடைபெற்று வருகிறது. இந்த நபருக்கு வாக்களிப்பதற்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்து கொடுத்தது யார் என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இதுபோன்று கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கும் தோல்வியடைந்தவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் இப்படி சட்டவிரோதமான வாக்குகள் பதிவாகி இருப்பது தேர்தல் முடிவை கேள்விக்குறியாகிவிடும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். அதோடு தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர முடியும். அதையடுத்து நீதிமன்றம் அந்த தொகுதியில் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள முடிவை ரத்து செய்யவோ அல்லது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடத்த உத்தரவிடுவதற்கும் வாய்ப்புள்ளது.
அதனால் தொடர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த அவர்களது எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் தாவேகாவிடம் தோல்வி அடைந்த மற்ற கட்சி வேட்பாளர்கள் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்தால் பல தொகுதிகளில் மறு தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தங்களது தொகுதிகளில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று வேட்பாளர்கள் கேட்கும் பட்சத்தில் அதை தேர்தல் ஆணையம் செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று தெரிய வந்துள்ளது. இப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவதற்காக வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக ஏராளமானோர் தமிழ்நாட்டில் வந்திருப்பது திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. விஜய் பதவியேற்ற 5 நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்த 24 கொலைகள். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி எப்போது நடைபெற தொடங்கியதோ அப்போதிலிருந்தே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது. நாடு முழுக்க கொலை, கொள்ளை, கஞ்சா பழக்கம் என்று நாடே சீர்குலைந்து போயிருந்தது. என்றாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதாகவும் மேடைகளில் பெருமையாக பேசிக் கொண்டு வந்தார் ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற 5 நாட்களில் தமிழ்நாட்டில் 24 கொலைகள் கொடூரமாக நடந்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் சட்டம் ஒழுங்கை சரிவர பராமரிக்கவில்லை. அதனால்தான் காவல்துறையின் கண்காணிப்பிலிருந்து தப்பி ஓடிய ரவுடிகள் சுதந்திரமாக நடமாடுவதோடு கொலை, கொள்ளை என ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். இதற்கு காரணமே புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் செய்து வரும் குளறுபடிகள் தான் என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கு தாவேகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் நாங்கள் அல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த திமுக தான். திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கஞ்சா, போதை என்று நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு மோசமடைந்தது. அதன் எதிரொலியாக தான் இப்போது எங்கள் ஆட்சியில் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் தனிப்படை அமைத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் முகாமிட்ட அத்தனை சமூக விரோத கும்பல்களையும் நாங்கள் கட்டம் கட்டப் போகிறோம். அதனால் திமுகவினர் நாங்கள் ஆட்சி அமைத்த 5 நாட்களில் தான் இவர்கள் எல்லாம் உருவாகி இருப்பதாக எங்கள் மீது குற்றம் சாட்ட வேண்டாம். இவர்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் நீங்கள் உருவாக்கி வைத்திருந்த குற்றவாளிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எங்களை பொறுத்தவரை உங்களை போன்ற குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாட விடமாட்டோம். அவர்களை கட்டம் கட்டி கடுமையான தண்டனை கொடுப்போம். அதற்கான ஆலோசனையில் தான் தற்போது எங்களது முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டுள்ளார் என்று திமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி. ஜெயலலிதா பாணியில் தாவேகாவின் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரா த்ரிஷா? விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள தாவேகா டெல்லியிலும் தாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் மூலமாக ராஜ்யசபாவுக்கு ஒரு தாவேகா எம்பிகளை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு செய்ய 32 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட வேண்டும். அதனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் த்ரிஷாவை ஒரு ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்ய திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு உறுதுணையாக ஜெயலலிதா இருந்தார். அவர் 1984இல் ராஜ்யசபா எம்பி ஆனார். கருணாநிதிக்கு முரசொலி மாறன் முக்கிய எம்பியாக இருந்தார். அந்த பட்டியலில் தற்போது விஜய்க்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் த்ரிஷாவை ராஜ்யசபா எம்பியாக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு வருகிறார்கள். மேலும் இதுவரை த்ரிஷா அரசியல் களத்துக்குள் வரவில்லை என்றாலும் அவரது நீண்ட கால தோழி என்பதால் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு விஜய் திட்டமிட்டிருப்பதாக படையூர் வட்டார தகவல் தெரிவிக்கிறது.